உடைய கைவிரல் நகங்கள் உண்மையிலேயே சுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்றதை நீங்களே பாருங்கள். இந்த வீடியோவில் நம்மளுடைய கைவிரல் நகங்களை மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்த்தா எப்படி இருக்குன்றதையும், மைக்ரோ ஃபோட்டோகிராஃபிக் மூலமாக பார்த்தா எப்படி இருக்குன்றதையும் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மைக்ரோஸ்கோபிக் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நகங்கள் அதிகமாக வளர்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய கைவிரல் நகங்களை மைக்ரோ ஃபோட்டோகிராஃபிக் மூலமாக பார்த்தா இப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குறது என்னுடைய கைவிரல் நகத்துடைய இடுக்குகளில் படிஞ்சிருக்க அழுக்குகள் மற்றும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். இந்த அழுக்குகள் மற்றும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே ஈரப்பதத்தோடு இருக்கிறதால இது மேலே ஃபங்கஸ் மற்றும் பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சிக்கு நம்மளே வழி செஞ்சு கொடுக்குறோம். நம்ம என்ன தான் நம்ம விரல் நகங்கள் சுத்தமாக இருக்குன்னு நினச்சாலும் உண்மை என்னென்னா இது போல தான் இருக்கும். நம்மளை நிறைய பேர் அவங்களுடைய கைகளில் நிறைய நகங்கள் வளர்க்குறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க எல்லோரும் சொல்கிற ஒரே பதில் அழகுக்காக வளர்க்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும். நம்மளுடைய நகங்கள் அனைத்தும் இறந்த செல்களால் ஆனது. இந்த செல்கள்லாம் நகத்தின் அடிப்பகுதியான மேட்ரிக்ஸ் பகுதியில் உருவாகி முன்னோக்கி தள்ளப்படும். இதனால தான் நகம் நீண்டு வளர்ந்து கொண்டே இருக்கும். சரி, இப்போது என்னுடைய நகத்தை கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்போட 10x ஜூமில் காமிக்கிறேன். எப்படி இருக்குன்றதை பாருங்கள். பொதுவாக நகங்கள் கெரட்டின் எனப்படும் புரதத்தால் ஆனது. இது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். இந்த விரல் நகங்களை நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தா, விரல் நுனிகளை பாதுகாக்கவும் மற்றும் சிறிய பொருட்களை எளிதில் எடுக்கவும் இந்த நகங்கள் நமக்கு உதவியாக இருக்குது. நம்மளுடைய விரல் நகங்களில் ஏற்படுற மாற்றத்தை வச்சு நம்மளுடைய உடலின் ஆரோக்கிய குறைபாடுகளை கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுடைய விரல்களில் நீண்ட நகங்கள் வளர்க்குறதன் மூலமாக பாக்டீரியா, ஃபங்கஸ் போன்ற நுண்ணுயிர்களுக்கெல்லாம் வளர நாமளே வழி செய்கிற மாதிரி ஆகிடும்.